வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தடவை ஒரு நபர் அவருடைய ஃபேமிலி டாக்டரை சந்தித்தாராம். அந்த ஃபேமிலி டாக்டர் அவரை பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு எப்பயாவது வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாராம். கண்டிப்பாக, அதுதானே வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதாவது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது ஒரு டீஃபால்ட்டாக இருக்குது. எல்லா வயசுக்காரங்களுக்கும் எல்லா இடங்கள்லையும் ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது நிறைய பேருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது முதல்லலாம் பார்த்தோம்னா குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட இடங்களில் இந்த மன அழுத்தம் வயசுக்காரங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. கடந்த நிகழ்ச்சியில் நம்ம மன அழுத்தம் வருவதற்கு காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில், அதாவது மன அழுத்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி உருவாகுது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மாகுமாரி ருக்மணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தொழில் துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவை செய்து வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். கடந்த நிகழ்ச்சியில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மன அழுத்தம் வருது என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மன அழுத்தம் வருவதற்கு அதற்கும் இதற்கு தொடர்பு இருக்கா, லிங்க் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். நிறையவே இருக்கு. வேலை இடத்துல இருக்கின்ற அந்த பிரச்சனைகள், அந்த அவங்க அனுபவிக்கின்ற அந்த மன அழுத்தம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை கொண்டு வருது அப்படின்றது உண்மை. இப்போ உதாரணத்துக்கு வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் இடத்துல இருந்து அழுத்தம் வருது, அவங்க தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, மற்றது எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்றாங்க, மன அழுத்தத்தை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாருங்க, அவங்கனால அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஏன்னா மேலிடம். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாததுனால அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த பிரச்சனைகள், அங்க இருக்கிற அந்த அழுத்தத்தை வீட்டில் உள்ளவங்க கிட்ட கொண்டாந்து காட்டுறாங்க. அதாவது வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாமே ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேல இவங்க அவங்களோட அழுத்தத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ அவங்ககிட்ட காட்டுறாங்க. அப்போ பாருங்க, 2 இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா போறது. அங்கேயும் பிரச்சனை, அதை கொண்டாந்து இங்க காட்டுறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை, இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ பாருங்க, அவங்கனால அப்பாவியா இருக்கிற இவங்க பாதிக்கப்படணும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனைய வீட்டுக்கும் சில நேரத்துல வேறு விதமாக கூட அமையும். இப்போ முதல்ல கேட்டீங்க, 2க்கும் லிங்க் இருக்கான்னு கேட்டீங்க. இப்போ வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனைனால வீட்டிலையும் பிரச்சனைகள் வருது. சில நேரத்துல குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகள், மன அழுத்தம் வேலை இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. சில நேரத்துல குடும்பத்துல அவங்க பிரச்சனைகளோட இருப்பாங்க, மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. இவங்க கிட்ட அவங்களால காட்ட முடியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேலை இடத்துக்கு போனோடனே தனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய அழுத்தத்தை காட்டுவாங்க. இதை பற்றி ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சிகப்பு கம்பளத்து மேல சகதி படிந்த காலோடு நடக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எப்போதுமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்துக்கிட்ட எப்போதும் பேசிட்டு அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ள நுழைவாராம். இதை பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து கொண்டே இருந்தாரு. இப்போ ஒரு முறை அவரை நிறுத்தி கேட்டாரு, நானும் பார்த்து கொண்டே இருக்கேன், நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட நின்று ஏதோ பேசிட்டு அப்புறம் உள்ள வரிய, என்ன பேசிட்டு வர அப்படின்னு கேட்டு, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்க, வரும்போது நான் அதை எடுத்துக்கிட்டு தான் வரேன். ஆனா அந்த பிரச்சனை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போகும்போது வீட்டுல உள்ளவங்களும் என்னால பாதிப்படைறாங்க. அப்போ எனக்கு 2 இடத்துலயும் நிம்மதி இல்லாம போகுது, என்னால அவங்களும் நிம்மதி இல்லாம போறாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் எடுத்துட்டு வந்த விஷயத்த பிரச்சனைகளை அந்த வாசலோட விட்டுறணும் அப்படின்றதுனால அந்த மரத்துக்கிட்ட நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்புறம் நான் லைட்டா லேசா நான் உள்ளுக்கு போறேன், இதனால யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ பாருங்க, நம்ம அந்த பிரச்சனை அதோடு விட்டுறணும், இப்போ வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்போ வீட்டு பிரச்சனை வீட்டோட இருக்கணும், நான் வேலை இடத்துக்கும் கொண்டு போகக்கூடாது. இதனால 2 இடத்துலயும் நமக்கு அமைதி இல்லாம போயிடும். சில நேரத்துல குடும்பத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை செஞ்சுட்டு வரவங்க அந்த பிரச்சனைகளை என்ன அழிஞ்சு தெரிஞ்சு அசதிகளோட கலப்போட வீட்டுக்கு வராங்க.
இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க சில குடும்பத்தில் நானே கண்ணாடி பார்த்துருக்கேன். என்ன செய்றானுங்கன்னா, சில நேரத்துல அந்த குடும்ப தலைவி என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல நடந்த பிரச்சனைகள் அவங்க அப்பதான் வந்து நுழைவாங்க அசதியோட. வீட்டுல என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்களே நொந்து போய் வராங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகள் இந்த மாரி செஞ்சாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் நான் வந்துட்டு சரிப்படுத்த வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொட்டுவாங்க. ஷேர் பண்ணுவாங்க. பகிர்ந்து கொள்வாங்க. அது பாருங்க அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு அழுத்தத்த வந்து அதிகரிக்கும். ஏற்கனவே அவங்க அழுத்தத்தோடு வராங்க. இப்ப இருக்கிற இதுவும் வந்துட்டு அவங்க அவர்கிட்ட கொட்டும்போது, இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள கொட்டும்போது, அவருக்கு இன்னும் அழுத்தம் என்பது அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச அளவு என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் ஆற போடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா? தேவையான விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு, அதன் பிறகு சொல்லலாம். அதையும் வந்துட்டு உடனே சொல்லணும் அப்படின்ற அந்த அவசியம் வந்துட்டு கிடையாது நீங்க பாருங்க. சொல்றத பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து ஓவர்லோடா இருக்கு. ஆமா. அப்போ அதுல இன்னொரு பிரஷர் குடுக்கும்போது அது ம். வந்து பர்ஸ்ட் ஆயிடுது. ஆமா. 2 பேருக்குமே பிரச்சனை தான். அப்புறம் அவரு அந்த ஆத்திரத்த யார்ட்ட காட்டுவாரு? வீட்ல இருக்கிறவங்ககிட்ட தான் காட்டுவாரு இல்லையா? ம். அப்படியே உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ம். நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்ச நேரம் ஆற போட்டு அவரு வந்த பிறகு குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியான பிறகு, அதன் பிறகு அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு சொல்லலாம். மூட பார்த்து சொல்லலாம். ஆமா. மூட பாத்துட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு என்னுடைய தகப்பனார் வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு வெளியில அலைஞ்சு திரிஞ்சு தான் வருவாரு. வேலையில கஷ்டப்பட்டு தான் வீடு திரும்புவாரு. வீட்டுக்கு வந்தோனயே சில நேரத்துல நாங்க ஏதாவது தவறு பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எங்களுக்குள்ள சண்டைகள் அம்மா கூட சண்டை போடுவாரு, எங்கள திட்டுவாரு. இந்த மாரியே நடந்துட்டு இருந்தது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தோம். அப்ப வந்து அந்த மாதிரியான ஆள் இல்ல. ஆனா ஏன் வெளியில போயிட்டு வந்த உடனே நமக்குள்ள இந்த மாதிரியான சண்டைகள் காலையில வருது? போகும்போது சந்தோஷமா ஆமா. போறாங்க. இப்போ வேலைக்கு போகும்போது சந்தோஷமா தானே போறாரு. அப்ப வீட்டுக்கு திரும்பினோனே ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்த்தோம். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்பா வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு வர்றாங்க. களைப்போட வராங்க. அப்போ அந்த நேரத்துல நாம வந்துட்டு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நுழையும் பொழுது நாங்க எல்லாருமே சத்தம் போடாம இருக்கோம். கப்பு சிப்புன்னு இருக்கும். எந்த ஒரு சத்தமும் இருக்காது. எல்லாம் அமைதியா இருக்கும். ஈவன் ஒரு ஒரு தொலைக்காட்சி கூட ஓடாது. எல்லாரும் அமைதியா இருப்போம். அம்மாவும் பேசாம இருப்பாங்க. அப்புறம் அப்பா என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, அமைதியா வந்து உட்காந்து, அப்புறம் என்னென்ன நமக்கு வாங்கிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் குடுப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலகலன்னு சந்தோஷமா இருப்போம். அப்போ இப்படிதான் இருக்கு. ஆனா, அப்போ அவங்களுடைய சூழ்நிலைய வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அதுபோல தான் வேலை இடத்து பிரச்சனைய வீட்டுக்கு கொண்டு வரவும் கூடாது. வீட்டு பிரச்சனைய வேலை இடத்துக்கு கொண்டு போகவும் கூடாது. இப்ப 2 இடத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி விடுகிறது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஆஃபீஸ்லயும் பிரச்சனை அவங்க தான் டைரக்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. அந்த ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதே மாதிரி வீட்டில பார்த்தாலும் அங்கேயும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. டைரக்ட்டா இருக்கு. அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் காய்கறி வாங்கிட்டு வரணும். மத்த வேலைகளும் இருக்கு. இதுவும் இருக்கும். குழந்தைங்களும் அவங்க வந்து அனுசரிக்கணும், பார்த்துக்கணும். அவங்கள வந்து நல்லபடியா அவங்க வந்து வளர்க்கவும் செய்யணும். இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதாவது இவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மன ஆமா. அழுத்தம் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க, குடும்ப பெண்களும் வந்துட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல அப்படி இல்ல. ஒரு கணவர் மட்டும் தான் வேலைக்கு போவாரு. இவங்க குடும்பத்த வந்து பார்த்துக்கொண்டாங்க. அப்போ பிரச்சனைகள் என்பது குறைவாக இருந்தது. இப்போ வந்து காலகட்டம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. இருவரும் சம்பாரிச்சா தான் வந்துட்டு குடும்பத்த வழிநடத்த ஆமா. முடியும் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படின்னும்போது பெண்களும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க. அங்கேயும் அவங்களுக்கு வந்துட்டு பிரஷர் இருக்கத்தான் செய்யுது. மன அழுத்தம் என்பது இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் வீட்டுக்கு வரதே வந்துட்டு தாமதமா தான் வருவாங்க லேட்டா. வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு வீட்டோடைய கடமைகளையும் வந்துட்டு செய்ய வேண்டி இருக்குது அவங்களுக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு பிரஷர் வந்துட்டு டபுள் ஆகுது. மன அழுத்தம் என்பது வந்துட்டு இரட்டிப்பாகுது. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு என்ன செய்யலாம்னாக்கா, கணவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சில உதவிகள வந்து பகிர்ந்து செய்யலாம். இவங்க தான் சமைக்கணும் அப்படின்றத வந்துட்டு கட்டாயம் கிடையாது. இன்றைக்கு ஆண்களும் வந்துட்டு நல்லாவே சமைக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த சமையல்ல வந்துட்டு அவங்களுக்கு சில உதவிகள் செய்யலாம். இல்ல குடும்ப வேலைகள வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு பிரிச்சுக்கலாம். பிரிச்சு கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா 2 பேருமே சேர்ந்தா தானே குடும்பம். அப்போ ஒருத்தருக்கு மட்டும் அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை, இங்கேயும் வந்துட்டு பிரச்சனையா இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவசியமே இல்ல பாருங்க. அப்போ அந்த
அதை வந்துட்டு அவங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது இருவருக்குமே வந்துட்டு முதல்ல எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது. ஆமா. அப்ப வந்து ரொம்ப பெரியவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து இருக்கும்போது அந்த தலைவரானவங்க வந்து அவங்க மனைவியும் பெரியவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா வேலைகளை பிரித்து கொடுத்துருவாங்க. ஆமா. அப்போ வந்து எல்லா வேலைகளும் நேரத்தோட முடிஞ்சு அப்புறமா வந்து ரிலாக்ஸா இருக்கக்கூடிய விஷயம். வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம். அப்ப எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மன அழுத்தம் என்பது வந்து அப்போ குறைவாகவே காணப்பட்டது. இன்றைக்கு வந்துட்டு காலகட்டம் என்பது வேற பாருங்க. அதனால இன்னும் வந்துட்டு தனித்து வாழ்றாங்க. தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து வாழும் பொழுது எல்லாமே அவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும். இன்றைக்கு இப்ப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்க வேற பார்த்துக்கிறதுக்கு வேற ஆள்கிட்ட விட்டுட்டு தான் அவங்க வந்துட்டு வேலைக்கு போறாங்க. பேபி சிட்டர் விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்புறம் நைட்டு இரவு வந்த பிறகுதான் வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. இந்த பட்சம் குழந்தைங்களும் கூட அந்த பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு வந்துட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப குறைவா போய் கொண்டிருக்கு பாருங்க. இது வந்து பிள்ளைகள் இடத்துல வந்துட்டு அவங்களுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்துறது இது ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்ப பாதிக்குது. இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவங்க மீது காட்டும்போது தானாகவே குழந்தைங்களுக்கு வந்து அதோடைய பாதிப்பு ஏற்படுது. குழந்தைங்களுக்கும் அந்த நேரத்துல அந்த மன அழுத்தம் இருக்கும். ஆனா அவங்களால காட்ட முடியறதில்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க பள்ளிகளுக்கு போகும்போது பள்ளிகள்ல வந்துட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான இன்றைக்கு அதிகமான ஒழுக்க சீர்கேடுகள் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிகள்ல தான் நடக்கிறது. குடும்பம் அப்படின்னு சொன்னாலே பண்புகள் தான் அஸ்திவாரம். ஆனா அந்த பண்புகள் என்பது அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காமலே போயிடுது. ஏன்னா அவங்கள வளர்ற விதம் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட வளரும் பொழுது அந்த விதம் வந்துட்டு வேற. இப்ப பெற்றோர்கள் கூட வளரும் பொழுது பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள் என்பது வாழ்க்கை என்ற கல்வியை வந்துட்டு குடும்பத்துல இருந்து தான் கற்றுக்கொள்றாங்க. அப்புறம் தான் வந்துட்டு பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் இங்க வந்துட்டு அவங்க கற்றுக்கொள்றாங்க பாருங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்து அந்த குழந்தைகள் வந்து இழந்துடுறாங்க. அதனாலதான் இன்றைக்கு பள்ளிகள்லயும் சொல்லி கொடுக்குறாங்க தான். பள்ளிகள்லயும் வந்துட்டு நன்னெறி பண்புகள் இதெல்லாம் வந்துட்டு போதிக்கிறாங்க தான். ஆனா பார்த்தோம்னா அதிகமாக அந்த ஒழுக்க சீர்கேடுகள் பார்த்தீங்கன்னா பள்ளிகள்ல தான் நடக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பண்புகள் என்பதை வந்துட்டு போதிக்க முடியாது. பார்த்து கத்துக்கொள்ளணும், இல்ல அனுபவிச்சு கற்றுக்கொள்ளணும். அப்போ இங்க நம்ம ஆன்மீகம் அதுன்னு எடுத்துக்கொண்டாலும் நம்மளும் வந்துட்டு பண்புகளை தான் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா அதே சமயத்துல தியானம்ன்ற அந்த ஒரு அங்கம் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம கேட்கறத நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு சக்தி கிடைக்கிறது. அப்போ நான் கேட்டதை என்னால வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுது. ஆனா நான் படிக்கிறதுக்காக ஒரு ஒரு பாடமாக அதை நான் படிக்கும் பொழுது அது ஒரு பாடமா தான் நான் அதை வந்து கருதுனே தவிர அது என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியல. ஆனா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்புகளை வந்து அவங்க நடைமுறையா கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்து பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்றாங்க. அப்போ அப்பா அம்மாவே வந்துட்டு மன அழுத்தத்தினால பாதிப்படைஞ்சு இருவருக்குமே பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைங்க ஆழ் மனசுல அவங்க 2 பேர் தான் ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. உண்மைதான். அப்போ அவங்களதான் பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அது குழந்தைகளை வந்துட்டு பாதிக்க செய்யும். இவங்களும் பெரியவங்க ஆனோன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்த அடிக்கடி வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு தாயினுடைய அரவணைப்பு வந்துட்டு தேவை. அந்த நேரம் வந்துட்டு அவங்க பிரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு பிள்ளைகளுடைய மனசுல வந்துட்டு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்க வந்து தொழில் துறையில இருக்கக்கூடிய பெண்மணி, நீங்க உங்களுடைய ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸும், அதுவும் மலேசியால வந்து ரொம்ப ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடான வாழ்க்கை இல்லையா? இப்போ சமூகத்துல நேரடியாக வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. இப்போ போலீஸ், லாயர்னு வச்சுக்கலாம், பிஸ்னஸ் எப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங், இவங்களுக்கு தான் முக்கியமான மன அழுத்தம் ஆனது வந்து நிறைய அதிகரிக்குது. அது ஏன்? இப்போ தொழில்துறை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்க நிச்சயமா இந்த மன அழுத்தம் என்பது இருக்கவே செய்யறது தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய எல்லா தொழிலையுமே இருக்கு. குறிப்பிட்டு இந்த தொழில் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இந்த துறையில வந்து என்ன ஆகுதுன்னா குடும்பத்துல வந்து ரொம்ப காட்டுறாங்க. மத்த துறையில இருக்கு, இல்லைன்னு இல்ல, நிறையவே இருக்கு, காட்டுறாங்க. அது கொஞ்சம் வேற விதத்துல காட்டுறாங்க. இந்த துறையில இருக்கவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து குடும்பத்துல காட்டக்கூடியதா நான் பாக்குறேன். ஆமா. இப்போ முதல்ல நீங்க கேட்டீங்களே வேலை இடத்துல இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் குடும்பத்துல இருக்க மன அழுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? இதுதான் காரணம்.
அப்போ மேல் இடத்துல அங்க வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை வந்துட்டு காட்ட முடியல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அழுத்தத்தை கொண்டாந்து இந்த வீட்டுல வாய்ப்பு இங்க காட்டுறாங்க. வந்து ஆமா, அந்த இங்க வந்துட்டு எல்லாருமே நெருக்கத்துல இருக்காங்க. மனைவி ஆயிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அப்போ அங்க வந்து கொண்டு வந்த அந்த அழுத்தத்தை வந்துட்டு இவங்க உரிமை கிட்ட இருக்கு காட்டுறாங்க. நிறைய. தாதியர்னு ஒரு தொழில் இருக்கு. அதாவது நர்ஸ் வேலை பார்க்குறவங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு புனிதமான தொழிலா நான் கருதுவேன். ஏன்னு சொன்னா, பாருங்க அவங்களுடைய வேலை வந்துட்டு முழுமையா மருத்துவமனையில தான் இருக்கிறது. அன்றாட அவங்க என்ன பார்க்குறாங்க? மருத்துவமனையில இந்த ரத்தம், அடிபட்டு உடைஞ்சு கால்கள், உடைஞ்ச கைகள், ஆமா ஆமா அப்புறம் பலவிதமான நோயாளிகள், அதெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. எல்லாமே வந்துட்டு அவங்க நாள் முழுக்க அதே தான் வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சிலருக்கு பாருங்க, ஒரு கொஞ்சம் ரத்தத்த பார்த்தா கூட வந்துட்டு மயக்கம் ஆமா. வந்துரும். ஆனா அவங்க பாருங்க, நாள் முழுக்க அதே ஒரு சம்பவங்கள தான். இன்னைக்கு பார்த்துட்டா நாளைக்கும் அதே தான் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்க போறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வரப்பொழுது, அது எல்லாம் அவங்களோட கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டிலயும் அவங்க வந்துட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியாது. அப்போ அவங்க வந்துட்டு மருத்துவமனையில இருக்கும்போது அவங்க கூட அன்போடு இருக்காங்க. அவங்கள பராமரிக்கிறாங்க. அவங்களோட வேலைய வந்து ரொம்ப கண்ணியமா செய்றாங்க, பராமரிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனா வேலை விட்டு வரும்பொழுது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுர்றாங்க. அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோனே, வீட்ல இருக்கிறவங்களோட அன்போட நடந்து கொள்றாங்க. இதுதான் வந்துட்டு அன்போடும் இருக்காங்க, ஆனா பற்றற்றும் இருக்கிறாங்க. வேலையோட பார்த்துட்டு வந்துர்றாங்க. அப்போ அதே போல தான் எல்லா வேலைகள்லயும் நம்ம வந்துட்டு இருக்கணும். எல்லா வேலைகளும் ஸ்ட்ரெஸ் என்பது இருக்கத்தான் செய்யுது. இல்லன்னு நம்ம வந்துட்டு சொல்ல வரல. அப்போ அத அங்கேயே விட்டுறணும். ஏன் 2 இடத்துக்கும் நான் வந்துட்டு கொண்டுகிட்டு வரணும்? வேலை விஷயத்த வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அதே போல ஆமா. வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள பிரச்சனைகள வந்து நம்ம வந்து வேலை இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. போகக்கூடாது. அதே போல வேலை முடிச்சிட்டு வந்த உடனே அவங்கள்ட்ட வந்து உடனே அவங்க மனநிலைய பார்த்து, எது முக்கியமா, என்ன ஒரு ஆ, பிரச்சனையோ அது ஆமா. வந்து செலக்ட் பண்ணி எப்போ சொல்லணுமோ அந்த ஒரு நேரத்த பார்த்து வந்து பகிர்ந்து கொள்ளணும் இப்ப என்பதை சில பத்தி. நேரம் வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு தவறு செய்வாங்க குடும்பத்துல. தாய்மார்கள் தான் அத வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கணவர் வந்த உடனே வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாரி நடந்திருக்கு. அப்போ அவரு வரவரு வந்துட்டு களைப்போட வராரா, இந்த மாரி கேட்ட உடனே அப்புறம் பிள்ளைகள் மேல அவர் வந்துட்டு அவருடைய அழுத்தத்துக்காக பிள்ளைகள அடிக்கலாம், இல்ல சத்தம் போடலாம். அப்புறம் உறவுகள்ல பாருங்க ஒரு மாதிரியான விரிசல் ஏற்படும். என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க, "நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினால 2 பேருக்கு வந்துட்டு சண்டை வரப்போகுது அப்படின்னா, அந்த வார்த்தைய நீ சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நானு பார்க்கணும். எது வந்துட்டு முக்கியம்? இது நான் சொல்லப் போற விஷயம் வந்துட்டு முக்கியமானதா? அவசியமானதா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, சிந்திச்சு அப்புறம் நான் சொல்லணும். ஏன்னா, அவங்களுடைய வராங்க இல்லையா? கணவன்மார் வராங்க இல்லையா? அவங்களுடைய நலனும் நம்மளுக்கு முக்கியம். இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்போ நான் சிந்திச்சு பார்த்து செய்வேன். அப்போ இது குடும்பத்துல வந்துட்டு உறவுகள் வந்துட்டு சுமூகமா இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். நிறையவே இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தபடி, ஒண்ணு வந்துட்டு வேலை இடத்துல இருக்கிற அந்த மன அழுத்தத்த கொண்டுட்டு வராங்க. அது இங்க இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இன்னும் ஒண்ணு பார்த்தோம்னாக்கா, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட காரணங்கள் வந்துட்டு இருக்கு. தனிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இறப்பு சொல்லலாம். இறப்பு. அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாசம், அன்பு, பிணைப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒருவருடைய இழப்பு, இப்ப நான் நேசிச்ச ஒருவருடைய இழப்பு வந்துட்டு அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டுட்டு வரும். ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துல வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இவங்க ரொம்ப வந்துட்டு அவங்க மேல ஒரு அன்போடு இருந்திருப்பாங்க, பாசம். திடீர்னு அந்த இறப்பு வரும் பொழுது அவங்கனால அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நிறைய சிந்தனைகள் வந்துட்டு அவங்களுக்கு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். இனிமே எப்படி நான் அந்த வாழ்க்கையை ஓட்ட போறேன்? இல்ல எதிர்காலத்த எப்படி நான் வந்துட்டு வழி நடத்த போறேன்? எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நான் வந்துட்டு தனி ஆளா இருந்து சமாளிக்க போறேன்? இந்த பிள்ளைகளோட எப்படி நான் வந்துட்டு கரை சேர்க்க போறேன்? இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்துட்டு அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம். இன்னொன்னு பார்த்தோம்னாக்க, இறப்பு என்பது இயற்கை. திடீர்னு தான் வரும். சொல்லிட்டு வராதுதான். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்துட்டு நம்ம வளர்த்துக்கொள்ளணும். நடந்தது நடந்துருச்சு. இனி நடக்க போறத தான் நம்ம வந்துட்டு பார்க்க வேணும். இப்ப வாழ்க்கை என்பது வந்துட்டு ஒரு ரயில் பயணம் போல. நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அழகான காட்சிகள், பக்க காட்சிகள் வருது. நான் பார்க்குறேன். சில நல்ல காட்சிகள் இருக்கு. சிலது வந்துட்டு சோகமான காட்சிகள் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா அது பாருங்க, நான் போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கடந்து போயிடுது.
சரி, அது நல்ல காட்சியாச்சே, அழகான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னால திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. இல்ல அந்த சோகமான காட்சியும் நான் வந்துட்டு திரும்பி பார்க்க முடியாது. நீ எதிர்க்க நிறைய காட்சிகள் வர இருக்கு. அதையும் என்னால வந்துட்டு பார்க்க முடியாது. ஆனா சீக்கிரம் ஒத்துக்க முடியலையே. அது ஆமா. இழப்புன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த வேதனை நேரத்துக்கு தரக்கூடிய அந்த நேரத்துக்கு விஷயமா வந்துட்டு இருக்கு. ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது தான் இருக்கு. ஆனா அதுலயே அவங்க வந்துட்டு மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மற்ற விஷயங்கள இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள அவங்களால சரிவர செய்ய முடியாது. அது மிஸ் வந்து பெரிய பண்ணிடுவாங்க. ஒரு மன அழுத்தத்த அவங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்துரும். அவங்களால சரியா அந்த குடும்பத்த வந்துட்டு பிள்ளைகள எப்படி கரை சேர்க்கிறது, எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதான் சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி, "ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மானிடத்திற" அப்படின்னுவாங்க. இப்ப நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு அழுது புரண்டாலும் அவங்க வந்து திரும்ப வரப்போறல. ஆனா எப்படி என்னால எதிர வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியாது, கடந்து போன காட்சிகளையும் பார்க்க முடியாது. பக்கத்துல வர காட்சிய பார்த்துட்டு தான் என்னோட வாழ்க்கைய நான் ஓட்டிக் கொண்டு போ முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்துக்கு நான் இனிமே என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம போய் கொண்டு தான் இருக்கணும். இந்த உண்மையை நம்ம ஒத்துக்க வேண்டியது ஒத்துக்கணும். ஏற்றுக்கொள்ளணும். இது ஒரு வந்து கட்டாயம். இயற்கையினுடைய கட்டாயம். அத நான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள தான் வேணுமே தவிர, நான் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க, என்னுடைய உடல்நிலையும் வந்துட்டு பாதிப்படையும். அதே சமயத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்துட்டு என்னால சரிவர கவனிக்க முடியாது. ஆக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த இறப்பு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வருது. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து மன அழுத்தம் உருவாகுது, அதுலேருந்து எப்படி விடுபடணும் என்பதை பத்தி நீங்க ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து மன அழுத்தம் உருவாகுது என்பதை பத்தி நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்த விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணணும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.